தேவன், ஆயத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுடைய கடனை முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்திலே உங்களுக்காக பேசுகிறதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், யாரை நம்பி நான் போவேன்? யார் அந்த காரியத்தை எனக்காக செய்வா? யார் மூலமா அந்த காரியம் நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு நீங்க பயப்படலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வெற்றியை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது அந்த வார்த்தை ஆம் என்றும், அந்த வார்த்தை ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். ஆமென். எனக்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர், நல்ல ஒரு மகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. அதை எங்களுடைய கண்கள் சீக்கிரமாய் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த கடலிலே யோனா மூழ்கி போகாதபடிக்கு மறுதலித்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் இந்த பிரச்சனையிலே, இந்த கடனிலே நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு, உங்களை அதிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது உண்மை. அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன், நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன். எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்குறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க, அவருடைய சரீரத்தை எப்படி பார்க்கலான்னு அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். ஆனா அவங்க அந்த கல்லறைக்கு முன்னாடி போக முன்னாடி சொல்றாங்க, ஐயோ அது பெரிய கல்லா இருக்குதே, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவா? யார் அந்த இடத்துல நமக்காய் உதவி செய்வா? நமக்கு அதுக்கு பலனே இல்லையா அப்படின்னு அந்த சகோதரிகள் பேசும்போது வேதம் சொல்லுது, அந்த கல்லறையினுடைய அருகாமையில